Jay Gurde, knowledge sheet 27, overcoming events. நிகழ்வுகளை கடந்து போகும். சில நிகழ்வுகளை நம்ம அப்படியே சிக்கி போயிடுறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி கடந்து போறது. All the problems that you face in life are because you attach too much importance to the events. வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நிகழ்வுகளை நாம அதோட சிக்கி போயிடுறோம், ஒன்றி போயிடுறோம். அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம். யூ அட்டாச் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் டு த ஈவெண்ட்ஸ். சில நிகழ்வுகள் இருக்கு, நடக்குது, அப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த நிகழ்வுகளோடு நாம என்ன பண்ணிடுறோம், சிக்கி போயிடுறோம். த ஈவெண்ட்ஸ் க்ரோ பிகர் வைல் யூ ரிமைன் ஸ்மால். நிகழ்வுகள் ரொம்ப பெருசா தெரியும், ஆனா நீங்க என்ன ரொம்ப சின்னதா ஆயிடுறீங்க. Say for example, you are riding a motorbike on a busy street. In front of you, another vehicle is emitting exhaust fumes. நீங்க ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பைக்ல போயிட்டு இருக்கீங்க. உங்க முன்னால ஒரு பெரிய ஒரு வாகனம் எல்லா புகையெல்லாம் வெளியே தள்ளிட்டே, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் தள்ளிட்டே வெளியே தள்ளிட்டே போகுது. அதுக்கு பின்னால நீங்க போயிட்டே இருக்கீங்க. யூ ஹாவ் 3 ஆப்ஷன்ஸ். உங்கள்கிட்ட 3 வழிகள் இருக்குது. ஒன்று என்ன, you can complain, somehow bear with it and still ride behind the vehicle. புகார் பண்ணிட்டே புலம்பிக்கிட்டே, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்றும் சரியில்லை இல்லையா அப்படின்னு புலம்பிட்டே, அதையும் என்ன தாங்கிக்கிட்டே அதுக்கு பின்னாலேயே போயிட்டே இருக்கலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது என்ன, you can slow down or wait for some time to allow the vehicle to move far away from you. ரெண்டாவது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், அது கொஞ்சம் முன்னால போட்டும், ரொம்ப தூரம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு போகலாம். அது ரெண்டாவது வகை. மூணாவது என்ன, யூ கேன் யூஸ் யுவர் ஸ்கில், ஓவர்டேக் த வெஹிக்கிள் அண்ட் ஃபர்கெட் அபவுட் இட். உங்களுடைய திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணலாம், அந்த வாகனத்தை முந்தி சென்று என்ன பண்ணலாம், அதை கடந்து போகலாம், அது மறந்துடலாம் அப்படியே. இது மூன்றாவது வழி. As in the first case, most of you stick to the events and are miserable. எப்படி முதல் சாய்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், அதை அப்படியே புலம்பிக்கிட்டே அதுக்கு பின்னாடியே போறோமோ, அதே மாதிரிதான் நிறைய பேர் சிக்கி இருக்கீங்க அப்படின்னு குருதே சொல்றாங்க. இப்படி நடக்குதே, நான் என்ன பண்ணுவேன், இதை அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு நிகழ்வுகள்லேயே சிக்கி போயிட்டோம். லைக் இன்ஹேலிங் ஃபியூம்ஸ் த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி. இல்லையா, அந்த புகையெல்லாம் எடுத்துட்டே புலம்பிட்டே போறது தான். In the second case, you don't get permanent relief. நம்ம என்ன பண்றோம், முதல்ல அந்த வாகனம் கொஞ்சம் முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் போலான்னு விடுறோம். ஆனா அது என்ன ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. பிகாஸ் another vehicle might come in front of you. சரி, அது போயிடுச்சு அப்படின்னு கிளம்பலாம் அப்படிங்கிற நேரத்தில் இன்னொரு பெரிய வெஹிக்கிள் வரும், அதுவும் அதே மாதிரியான புகையை கக்கிட்டே போயிட்டே இருக்கும். Running away from events is not the permanent solution. I'll repeat. Running away from events is not the permanent solution. நிகழ்வுகளை என்ன ஒரு விட்டு போறது, ஓடி போறது, அது ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்காது. Wise people use their skill to surmount the event. புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிகழ்வுகளை தாண்டி போறதுக்கு, கடந்து போறதுக்கு என்ன அவங்க திறமையை பயன்படுத்துவாங்க. யூஸ் தேர் ஸ்கில் டு சர்மவுண்ட் த இவெண்ட். தாண்டி போறதுக்கு தங்களுடைய திறமைகளை பயன்படுத்துவாங்க. இஃப் த வெஹிக்கிள் இஸ் இன் பர்ஃபெக்ட் கண்டிஷன், த ஸ்கில் இஸ் எஃபெக்டிவ். இந்த வாகனம் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷன், நல்ல பண்பட்டதாக இருந்தால் அந்த திறமை ரொம்ப செயல்படக்கூடியதாக, திறமையானதாக இருக்கும். ஸ்கில் இஸ் எஃபெக்டிவ், ரொம்ப செயல்படக்கூடியதாக இருக்கும். இதுல என்ன பாருங்க, கண்டிஷனிங் த வெஹிக்கிள் இஸ் சாதனா. குருதா என்ன சொல்றார், இந்த வெஹிக்கிள் ரொம்ப கண்டிஷனா இருந்தா அந்த ஸ்கில் எப்படி இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், திறமை ரொம்ப செயல்படக்கூடியதாக இருக்கும். சரி, அந்த வெஹிக்கிளை எப்படி கண்டிஷன் பண்றது, எப்படி பண்படுத்துறது, அதுதான் சாதனா. கண்டிஷனிங் த வெஹிக்கிள் இஸ் சாதனா, பிராக்டிஸ் இப்ப நம்ம செய்யறோம் இல்லையா, அதுதான். அண்ட் த ஸ்கில் இஸ் த குரு, கிரேஸ் ஆஃப் த குரு. அந்த ஸ்கில் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா குருவுடைய அருள். அப்ப அந்த குருவுடைய அருள் நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா
வண்டி கண்டிஷனாக இருக்கும். வண்டி கண்டிஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதனா ரெகுலராக பண்ணணும். அதுதான் முக்கியம். The mistakes you have made in the past have made you humble. வாழ்க்கையில் எல்லாருமே தவறு செய்யறது இயற்கை. இதுக்கு முன்னால நீங்க செய்த தவறுனால அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒரு பணிவு ஏற்படலாம். வாழ்க்கையில ஒரு பணிவு ஏற்படலாம். You need not make mistakes in the future to become more humble. வாழ்க்கையில மேலும் பணிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலும் மேலும் தவறு செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது. இதுக்கு முன்னால நீங்க செய்த தவறுகள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் உங்களை மிகவும் பணிவுடையவராக ஆக்கியிருக்கலாம். ஆனா இன்னும் பணிவுடையவராக ஆகணுங்கிறதுக்காக தப்பு செய்யணுங்கிற அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுங்களா? இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நிகழ்வுகளை நம்ம கடந்து போகணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஸ்கில்னா வேற ஒன்றும் இல்லை. திறமை என்ன? குருவுடைய அருள். அந்த குருவுடைய அருள் நம்முள்ள வேலை செய்யணும் அப்படின்னா இந்த வாகனம் ஏன்னா உடல் அப்படிங்கிற வாகனம் நல்ல பண்பட்டு இருக்கணும். அது எப்படி பண்படுத்துறது? அதுதான் நீங்க வார வாரம் என்ன பண்ணீங்க? பிராணாயமா, வஸ்திரிகா, ஓம் சுதாசன் கிரியா சரிங்க. சாதனை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்யறது இல்லை, திங்கள் முதல் சனி வரைக்கும் வீட்லயும் பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதனா செய்ய செய்ய தான் வண்டி கண்டிஷனா இருக்கும். குரு அருளும் நம்ம உள்ள இருக்கு, எப்பவுமே இருக்கு. அதை உணரணும். அதுக்கு தான். ஓகே. ஜெய் குருதேவ்.